ஹாய் என் பேர் ஸ்ரீ கார்த்திக். நானும் ஒரு இயக்குனராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். கணம் சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கேன். பட் இங்கே நான் ஒரு இயக்குனராக பேச வரல. ஐம் ஈக்குவலி an audience just like you who watched many Tamil films and other international films, other language films, and fall in love with an industry, with the filmmaking, and I have come here. So I was luckily brought to a preview for a film called Manidargal. அது May 30th ரிலீஸ் ஆகுது. I was privileged enough. I'm so happy that I've come to the preview. It is an extraordinary film. ப்ரிவ்யூக்கு வந்து நான் இப்போது பைட்ஸ் எடுக்கிறதுனால சொல்லலை. இது வந்து நானும் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கும் வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல், சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் போய் வந்தேன். பட் இட் ஜஸ்ட் ப்ளோன் மீ அவே. ஸோ உங்களுக்கும் இந்த மனிதர்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது மெயின் ஸ்ட்ரீமாக இருக்காது, பட் இட்ஸ் டெஃபினெட்லி அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம். இப்போ மலையாளம் சினிமாலாம் நம்ம பார்க்குறோம்ல, என்னடா இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அதே குவாலிட்டியில் அதே தரத்தோட ஒரு செம்ம படம் ஒரு 15 பேர் நம்ம பண்ணியிருக்காங்க. அதுவும் யார் சப்போர்ட் இல்லாமல் க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தெர் இஸ் நோ ஒன் டு சப்போர்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் சினிமாஸ். அண்ட் இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாகவும் ஒதுக்க விரும்பல. இட் இஸ் ஈக்குவலி கமர்ஷியல், என்கேஜிங், த்ரில்லிங், nail biting film with a depth in emotion and meaning for this film. மனிதர்கள்ங்கிற ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டே அது வந்து ஒரு 100% அந்த படத்தில் வந்து எக்ஸைட்டிங்காக காட்டியிருக்காங்க. the craft is amazing. So it's a definite watch, theatrical experience. So you just give a try. Go alone or with your friends and try to share this experience. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அது பிடிச்சதும் take your phone and share it. Because we need to support these filmmakers, and that's how we get these kind of contents in future. So please do watch. It's definitely mind blowing. Manidargal, May 30th. Please do book. So hi, I'm Nitish. நான் மனிதர்கள் ப்ரீமியர் ஷோக்கு வந்திருந்தேன். மோர் தென் அ ஃபிலிம், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ரெகுலராக இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் மாதிரி இல்லாமல் ஈக்குவலி காம்படிட்டிவ், ஒரு மாதிரி பயங்கரமான த்ரில்லர் படம். எவ்ரி டெக்னீஷியன், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டர், டிஓபி, எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ஹோல்சமான ஃபிலிம். ஸ்பெசிஃபிக்கலி எடிட்டிங் வாஸ் வெரி மைண்ட் ப்ளோவிங், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் டைரக்டர் ரைட்டிங் வந்து நம்ம ஒன்று யூஸ்வலாக எல்லா படத்துலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை பிரேக் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்குது. எல்லாருமே டூ வாட்ச் திஸ் இன் தியேட்டர்ஸ். ரிலீசிங் May 30th. ஓகே, கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. எவ்ரி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இன் தியேட்டர். ஒரு மாதிரி சூப்பரான ஒரு படம், தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். தேங்க்யூ. வணக்கம், நான் கார்த்திக் நேதா. ஆமாம், மனிதர்கள் திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து அந்த படம் ஏற்படுத்திய தாக்கத்தோடு பேசுகிறேன். இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். படத்தில் 2 பாடல்கள் உண்டு. பாடல் எழுதியவன் கவிஞன் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாமல் ஒரு மனிதனா இந்த மனிதர்கள் படத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணும்னு தோணுது. அடிப்படையிலேயே மனிதர்கள் நாம் எல்லாமே வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா. காலாகாலமாக இந்த பெரும் உயிர் திரளி, இந்த பேரண்டத்தில் இந்த மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை நன்மையால் ஆனதா தீமையால் ஆனதா, இந்த மனிதன் வகுத்து வைத்து கொண்டு இந்த அறங்கள்லாம் இருக்குல்ல, இந்த அறங்கள்லாம் எந்த எல்லை வரை வருது அப்படிங்கிறத இந்த மனிதர்கள்ங்கிற திரைப்படம் ரொம்ப காத்திரமாக, காட்சி வழியாக, வசனங்கள் ரொம்ப குறைய காட்சி வழியாக நமக்கு கடத்திக்கிட்டே இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் அல்லது ஒவ்வொரு காட்சியும் நம்ம பார்த்து போகும்போது இந்த கதைகள், இந்த கதைக்குள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்களில் நாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு நம்மை அறியாமல் மேலெழுந்து வரும். எனக்கு அப்படி வந்தது. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு 5-6 நண்பர்களில் நான் யார்? நான் வந்து சுயநலமானவனா, பொதுநலம் இருந்தும் பொதுநலத்தை வெளிக்காட்ட முடியாதவனா, அல்லது எதுவுமே இல்லாதவனா, அறம் பிறந்தவனா, அல்லது அறத்தோடு இருப்பவனா, அல்லது இந்த சமூக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா சிறைச்சாலைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய நானும் இன்னொரு மனிதனை போலவா அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்வியுமே இந்த படம் அப்படியே போக நம்ம காட்டிக்கிட்டே இருக்குது. படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கும் போது மனிதர்கள் பிற உயிரினங்களை விட எந்த வகையில் மேம்பட்டவன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி என் தலைமையில் ஏற்றி வச்சது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே
ஏதோ ஒரு வயப்பட்டு தன்னுடைய உயிர்ப்பிற்காக என்னென்னமோ செய்து மனிதனும் அதான செய்தோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பிட்டு ரொம்ப ஆழமாக எனக்குள்ள எழுப்புனுச்சு. மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் மனிதன் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒன்றையும் இந்த திரைப்படம் ரொம்ப அடி ஆழத்தில் அண்டர்நீத்தில் வச்சிருக்கு. அதை புரிந்து கொண்டால் ஒருவேளை நாம் மனிதர்களாக இருக்கலாமோ அப்படிங்கிறதையும் இந்த படத்தின் வாயிலாக இயக்குனர் தம்பி ராமேந்திரா, நெடுநாள் தம்பி ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காப்புல. இந்த திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நான் ஒரு தனி மனிதனாக அக விசாரணை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கவிஞனாகவும் எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேருமே வந்து பார்க்கணும். நாம் மனிதர்கள் ஆவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வாழ்க்கையை வழங்கி கொண்டே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடாமல் அப்படி கப்புன்னு பிடிச்சிட்டு மனிதர்களாக முயற்சியை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. என் பேர் ஜானகி. கபில் என்னோடய ஃப்ரெண்டு. அவர் நடிச்சிருக்கிற இந்த மனிதர்கள் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அவர் கூப்பிட்டப்போ ப்ரிவியூ இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னப்போ ஃபீமேல் கேரக்டர்ஸ் யாருமே இல்லை, படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பயத்தில் தான் வந்தேன். பட் படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீமேல் கேரக்டர்ஸ் தேவை இல்லை, அந்த ஸ்டோரிக்கு தேவை இல்லாமல் இருந்தது, அதனால தான் அவங்க வைக்கல போல் இருக்குது. பட் பயம் அப்படிங்கிற ஒரு இமோஷன் வந்து ஒருத்தர் லைஃப்பில் எப்படிலாம் அவங்கள இருக்க வைக்குது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க, ஒருத்தர் காமாக இருப்பாங்க. அது பயம் வந்து எப்படி ஒரு மைண்டில் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. எண்டும் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது ஃபீலிங் அந்த படம் பார்த்து. மியூசிக் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. டிஓபியும் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு இது ஃபஸ்ட்டு படமா? ஃபர்ஸ்ட்டு படம் எடுக்கிற மாதிரியே தெரில. டைரக்டர் வந்து நிறைய படம் எடுத்து அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஒன் நைட் ஒரு இதில் எடுப்பாங்க. ஒரு சிச்சுவேஷன், ஒரு இன்சிடெண்ட்டை படமாக எடுக்க முடியும். நல்ல தாட் உள்ளே போயிருக்கு. அந்த படம் இப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் நல்லா திங்க் பண்ணி யோசித்து சிச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் டு த டீம், ஆல் தி பெஸ்ட் டு த டைரக்டர். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மனிதர்கள், இந்த மனிதர்கள் திரைப்படம் அறிமுக இயக்குனர் ராமேந்திரா மற்றும் புதிய முகங்கள் தக்ஷா, கபில் வளவன், குணவந்தன், அர்ஜுன் தேவ் அவர்களுடன் இணைந்து நான் நடித்துள்ளேன். ஒரு தயாரிப்பாளராகவும் இதெல்லாம் பங்கேற்றுள்ளேன். மற்றும் நண்பர் திரு ராஜேந்திர பிரசாத், நண்பர் ரவி உள்ளிட்ட இன்னும் பல நண்பர்களுடைய க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. ஒரு புதிய வரவின் ஒரு புதிய முயற்சி இந்த ஒரு திரைப்படம். இது போன்ற திரைப்படங்களை மக்களாகிய நீங்கள் வரவேற்றால் இன்னும் பல புதிய கலைப்படைப்பாளிகள் உருவாவதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து இடமில்லை. ரொம்ப உழைச்சிருக்கோம் அந்த படத்துக்காக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொதுவாகவே நமக்குள்ளே ஒரு தாட் ஒன்று இருக்குது. எப்பவுமே அடுத்த இடத்துல இருக்கணும் நம்ம வந்துட்டு பாராட்டு செய்வோம். பட் ஆனால் நம்ம கூட வளர பிள்ளைங்க, நம்மக்கிட்ட வளர பிள்ளைங்க, நம்மளுக்குள்ளே ஒரு வந்துட்டு அந்த பாராட்டுதல் என்பது, அங்கீகாரம் என்பது வந்துட்டு மிக குறைவான ஒரு அளவே இருக்குது. ஸோ அதை அடுத்து இப்போ நம்மளுக்குள்ளவும் திறமையான பிள்ளைங்க இருக்காங்க, திறமையான இளைஞர்கள் இருக்காங்க, திறமையான நடிகர்கள் இருக்காங்க, திறமையான எல்லா கலை மற்றும் எல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்காங்க. அவர்களுக்கு அங்கீகாரம் மக்கள் கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் அதிகமான இது போன்ற ஒரு திறமையான கலைஞர் உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா அதிகம். வருகின்ற 30ஆம் தேதி இந்த திரைப்படம் தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா சென்ட்ரல்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. அனைவரும் திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய பேராதரவை கொடுத்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் விஷால் வெங்கட். சில நேரங்கள் சில மனிதர்கள்ன்ற ஒரு படம் பண்ணியிருந்தேன். இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் மனிதர்கள்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்திருக்கேன். இப்போ தான் ப்ரீமியர் பண்ணாங்க. ராமேந்திரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். பட் ஆனால் அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஸ்பேஸ்லேயே அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு. இந்த படம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா சினிமா ரசிகர்களுக்கும், ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கிற ஒரு படம். அதே நேரத்தில் மனிதர்கள் பற்றிய வெவ்வேறு ஷேட்ஸில் ஒரு சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நடித்த 4 பேருக்குமே, அவர் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. எடிட்டராக இருக்கட்டும், ஒளிப்பதிவாளர்களாக இருக்கட்டும், இயக்குனர், தி என்டையர் டீம், பெரிய கிரெடிட்ஸ்.
நிஜமாலுமே இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், நமக்குள்ள ஒரு கேள்வி கண்டிப்பாக எழுப்பும். மனிதர்கள் நாம்லாம் எந்த குணத்தில் இருக்கோம், என்னவா இருக்கும், நம்ம உதவணும்னு நினைக்கிறோமா, உதவணும்னு நினைக்கலையா, ஒரு சூழ்நிலை நம்மளை எங்கே எடுத்துகிட்டு போகும், இந்த மாதிரி வெவ்வேறு ஷேட்ஸ் ஆஃப் மனிதர்கள் நம்ம இருக்கோம் இந்த உலகத்தில். அப்படி நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு வச்சு நம்மளை நாமளே வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கக்கூடிய ஒரு படம். அண்டு ஒரு ட்ராவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் தியேட்டரில் வரும். ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க, நானும் நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் ரொம்ப சிறப்பான படம். தயவுசெய்து இந்த டீமுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த படம் நம்ம வந்து எவ்வளோ பேர்கிட்ட சேர்க்க முடியுமோ எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். அந்த அந்த பங்கில் நானும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படம் வெளில வரும்போது ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் மனிதர்கள் இன் தியேட்டர்ஸ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். தேங்க்யூ. வணக்கம், நான் டைரக்டர் கணேஷ் கே பாபு, டாடா படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். மனிதர்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வர ஒரு இன்டென்ஸான ஒரு 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 த்ரில்லர் ஃபிலிம். ராமேந்திரான்ட்டு டெபியூ ஃபிலிம் டைரக்டர் பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான ஒரு 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 கிராஃப்ட்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இது வரைக்கும் பார்க்காத முகங்களாக இருக்காங்க. ஆனால் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு 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 ஆக்டிங்காக இருக்கட்டும். கேமரா எஸ்பெஷலி அஜய்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன், ஆனால் அது அப்படி தெரியல. அப்படி இந்த கிராஃப்டை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோ என்கேஜிங்காக ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியான ஆட்களை வச்சு ப்ளஸ் பெருசாக என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக இரவில் நடக்கிற ஒரு படம் இது. ஆனால் அவ்வளோ முகங்கள் நம்மளுக்கு பரிச்சயமாக பதியுது நம்மளுக்கு.